கர்த்தர் நம்மோடு கூட என்ன காரியத்தை பேச போகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நிறைய கட்டளைகளை, பிரமாணங்களை, இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. ஆனா சில காரியங்கள் மோசேக்கு கட்டளையா கொடுக்கும் பொழுது வித்தியாசமாய் தோன்றும். ஆனால் அது எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் அது ரொம்ப ஆச்சரியமாய் இருக்கும். அதுல ஒரு காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். அது கிட்டத்தட்ட வேத பாடம் மாதிரி. இது இன்னைக்கு முடிக்க முடியுமான்னு தெரியல. முடிக்க முடிந்தால் முடித்து விடுவேன், இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம், இதை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, கரெக்டா? ஏதாவது ஒரு தவறு நடந்தா அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நீதிமன்றங்கள் இருக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இல்லை. ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை ஒரு நீதிமன்றமோ இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை நான் உருவாக்க போகிறேன். எந்த காரியத்தை உருவாக்க போகிறேன்னு மோசே கிட்ட சொல்றாரு அப்படின்னா, நீ அடைக்கல பட்டணங்களை உருவாக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் அடைக்கல பட்டணம். நல்லா புரிஞ்சுக்க, என்னது அடைக்கல பட்டணம்? அடைக்கல பட்டணம்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ பொறுமையா சொல்லிட்டு வர. அடைக்கல பட்டணம்னா என்ன அப்படின்னா, இது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேப் இருந்தா காட்டியிருப்பேன். இஸ்ரவேலுடைய மேப் வந்து இப்படி இவங்களுக்கு பெருசு இருந்தது அப்படின்னா, நடுவுல யோர்தான் நதி போகும். எப்படி போகும்? நடுவுல யோர்தான் நதி போகும். யோர்தானுக்கு இந்த புறம் 3 அடைக்கல பட்டணம், யோர்தானுக்கு இந்த புறம் 3 அடைக்கல பட்டணம். ஸோ மொத்த இஸ்ரவேலையும் கரெக்டா 1 2 3 4 5 6 அடைக்கல பட்டணங்களை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ எதுக்கு இந்த அடைக்கல பட்டணத்தை பத்தி பேசுறோம்னா, அடைக்கல பட்டணங்களை குறித்து நீங்க என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். வேதத்துல சில காரியங்களை அடைக்கல பட்டணம் ஆமா இருக்குது, ஆனா அது என்ன பட்டணம்? யாராவது ஒருத்தருக்கு ஒரு அடைக்கல பட்டணத்துடைய பெயர் தெரியுமா? என்ன அடைக்கல பட்டணம் தெரியும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரியே போகலாம். அடைக்கல பட்டணங்கள் என்னாகவும் 35ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 35ல ஆண்டவர் சொல்லுகிற வசனம் பாருங்க, 6ஆம் வசனம். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளை அல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். 7ஆம் வசனம். நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் 48 பட்டணங்கள். லேவியர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தனியாக ஒரு தேசத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். லேவியர்களுக்கு கர்த்தர் தான் என்ன அது சொத்து அப்படின்னு சொல்றாரு. ஆனா லேவியர்களுக்கு எல்லாருமே அவர்கள் பங்கை கொடுக்க வேண்டும். எல்லா கோத்திரமும் லேவியர்களுக்கு என்ன கொடுக்கணும், பங்கை கொடுக்கணும். இப்போ லேவியர்களுக்கு ஒட்டுமொத்தமா 48 பட்டணம். அந்த பட்டணத்துல 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்கள். மீதி 42 பட்டணங்கள் அவர்கள் லேவியர்களுடைய யூஸுக்காக யூஸ் பண்ணிக்கணும். இந்த 6ஐயும் லேவியர்கள் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா அது அடைக்கல பட்டணமாய் செயல்படும். இந்த அடைக்கல பட்டணம்னா என்ன அப்படிங்கிறப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார். என்ன கட்டளைகளை கொடுக்கிறார் அப்படின்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமத்திலே மோசேயெல்லாம் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றாரு. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால்
மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. ஆண்டவர் ஆதியாகமத்தை சொல்றாரு, மனுஷன் தேவ சாயல்ல என்ன பண்ணியிருக்கான், உருவாக்கப்பட்டிருக்கான். யாருக்கும் ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை சிந்துவதற்கு உரிமை கிடையாது. அப்படி சிந்தனானா அந்த மனுஷனுடைய ரத்தம் என்ன பண்ணணும், பூமியில சிந்தப்படணும். ரொம்ப தெளிவான ஒரு முடிவு ஆண்டவர் எடுத்தாரு. பல்லுக்கு பல், நீ ஒருத்தனை கொலை செஞ்சினா நீயும் கொலை செய்யப்பட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 21:14, யாத்ராகமம் 21:14, ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால், எப்படி சதி மோசம் செய்து துணிகரமாய் ஒருவனை கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். அவன் ஒருவேளை என் பலிபீடத்துக்கிட்டே இருந்தாலும், ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருவன் சதி மோசம் செய்து ஒருத்தனை கொலை செஞ்சா அவன் பலிபீடத்துக்கே நின்றுட்டு இருந்தாலும், அதாவது ஆசாரியனாவே இருந்தாலும், பலிப்பீடத்துக்கிட்டே நின்று இருந்தாலும், இல்லை ஓடி போய் பலிப்பீடத்தை பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் அவனை இழுத்து கொண்டு போய் என்ன பண்ணு, கொலை செய்ய. 2 வகையான கொலைகள். ஒன்று தெரிந்து கொள்றது, பிளான் பண்ணி, அதுதான் வசனம் தெளிவா சொல்லுது, சதி மோசம் செய்து துணிகரமாய் ஒருவனை கொலை செய்தார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சட்டம் போய்கொண்டிருக்குது, இப்படிப்பட்ட ஒரு சட்டம் போய்கொண்டிருக்குது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, கொண்டாட என்ன பண்ணணும், கொல்லணும். நம்ம ஊர்ல இப்ப அந்த பழக்கம் கிடையாது. நம்ம ஊர்ல கொண்டா போய் கோர்ட்ல நிறுத்தணும், போலீஸ் தான் என்ன பண்ணணும், தண்டனை தரணும். ஆனா அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்னன்னா, கொன்னா அவன் சொந்தக்காரன் என்ன பண்ணுவான், இவனை கொண்டுவான். இதுதான் நியாயமா இருந்தது, நீதியாய் இருந்தது. நம்ம என்னடா கொண்டுட்டான் அப்படின்றது பாவமா அப்படின்னா அந்த காலத்துல அது பாவம் இல்லை. ஆண்டவர் கொடுத்த கட்டளையே அதுதான். ஒருத்தருக்கு ரத்த சிந்த வச்சுன்னா அவங்க நீ என்ன பண்ணணும், கொள்ளலாம். ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தெரியாம சில பேர் கொலைப்படாத. அதான் தெரியாமனா அவங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு கற்களை எடுத்து கொண்டு போறப்போ கல்லு கீழே விழுது, ஒரு தலைமையில படுது. அப்போ அவன் என்ன பண்ணிடுறான், செத்து போயிடுறான். அப்படின்னா அது பிளான் பண்ணி பண்ண கொலை கிடையாது. அப்படி தெரியாம ஒருத்த கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அவர்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் அவனை என்ன பண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. அவன் பிளான் பண்ணி பண்ணல, அவன் தெரியாம கை பிசகாய் என்ன ஆயிடுச்சு, கீழே கல்லு விழுந்தோ இல்லை ஏதோ ஒரு காரியம் கை பிசகாய் கொன்னுட்டா அவனுக்காகத்தான் இந்த அடைக்கல பட்டணம். எதுக்கு இந்த அடைக்கல பட்டணம்? பிளான் பண்ணி கொள்றவனுக்கு கிடையாது. தெரியாம ஒருத்தர் கொண்டுட்டான், தெரியாம ஒருத்தர் ரத்தப்பழி மேல அவன் மேல வந்துருச்சு அப்படின்னா அவனை சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது என்பதற்காக இஸ்ரவேல்ல 6 இடத்துல இந்த பட்டணங்களை ஆண்டவர் வைக்கிறார். எவ்வளவு பெரிய பிளான் பாருங்க. இந்த 6ம் ஒரே இடத்துல இல்லை, 6ம் எந்த இடத்துல இந்த காரியம் நடந்தாலும் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த பட்டணத்துல போய் சேர்ந்துடலாமா, எந்த இடத்துல இருந்தாலும். ஆண்டவருடைய அந்த ஒரு திட்டங்கள், அந்த அடைக்கல பட்டணத்தின் திட்டங்கள் இந்த மாதிரியான தெரியாமல் செய்த நபரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த அடைக்கல பட்டணத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, உருவாக்குறார். இந்த இஸ்ரவேல் தேசத்துல எந்த இடத்துல ஒருத்தன் தவறு பண்ணாலும் அவன் 1 மணி நேரத்துக்குள்ள இந்த பட்டணத்துக்குள்ள என்ன பண்ண முடியும், போக முடியும். ஏதாவது ஒரு பட்டணத்துக்குள்ள போயிட்டு அவன் பூந்துடலாம். இந்த அடைக்கல பட்டணம்னா என்னன்னு சொல்லிட்டு, இப்போ சப்போஸ் அயனாவரம் தான் அடைக்கல பட்டணம் அப்படின்னா
வில்லிவாக்கத்துல ஒருத்தன் வந்து ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னா அவன் ஓடி போய் என்ன பண்ணிடுறான், அயனாவரத்துக்குள்ள பூந்துட்டான்னா அயனாவரத்துக்குள்ள யாரும் அவனை என்ன பண்ணக்கூடாது, அவனை கொலை செய்யக்கூடாது, அவனை டச் பண்ணவே கூடாது. அந்த மூப்பர்களும் அந்த அந்த அயனாவரத்துடைய தலைவர்களும் சேர்ந்து அதை ஆராய்ந்து அவன் நிஜமாவே தவறு செஞ்சிருக்கானா அதை அடைக்கல பட்டத்துக்கு வெளியே அனுப்பிடுவான். நீ நிஜமாவே பிளான் பண்ணி தான் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கேன் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அடைக்கல பட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவான். அப்படி சப்போஸ் அவன் கை பிசகாய் தான் பண்ணான் அப்படின்னா அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ளேயே என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. ஸோ இதுதான் அடைக்கல பட்டணம். அந்த என்னென்ன அடைக்கல பட்டணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதற்கு பிறகு நீங்க வேதத்துல இந்த பட்டணத்தை குறித்து வாசிக்கும் பொழுது இது ஒரு அடைக்கல பட்டணம்ங்கிறது உங்க மைண்ட்ல ஓடும். அப்போ இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள நடக்கிற சில காரியங்கள் உங்களுக்கு வந்து தோணும், இது அடைக்கல பட்டணம் ஆயிற்று, இதுல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு, யாரையும் கொல்ல கூடாது இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள. சரியா? அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யோசுவா 20ஆம் அதிகாரம். கொஞ்சம் வேதத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னென்னலாம் இருக்குது. 27ல எது எதெல்லாம் அடைக்கல பட்டணம் சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் அடைக்கல பட்டணம் கலிலேயாவில் உள்ள கேதேஸ். என்னது? கலிலேயாவில் உள்ள கேதேஸ். இரண்டாவது சீகேம். இதுல எது இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேதேஸ், இரண்டாவது சீகேம், மூணாவது கிரியாத் அர்பா. இது வந்து எப்ரோன். என்னது? சோ கேதேஸ், சீகேம், எப்ரோன். நாலாவது கிழக்கிலே ரூபன் கோத்திரத்துக்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தரத்தில் உள்ள பேசேர். நாலாவது என்னது? பேசேர். அடுத்து ராமோத். அஞ்சாவது ராமோத். அடுத்து கோலானையும் குறித்து வைத்தார்கள். பாருங்க, 6 சிட்டி, 6 பட்டணங்கள். இதுல எந்த பட்டணத்தையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேதேஸ், சீகேம், ஹெப்ரோன், கோலான், ராமோத், பேசேர். இதுல எந்த பட்டணத்திலேயாவது ஏதாவது நடந்தது ஞாபகம் இருக்குதா? இல்ல. சரி, ஓகே. அப்போ அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல கை பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கிற வரைக்கும். மறுபடியும் ரூல் அண்ட் ரெகுலேஷன் சொல்றேன். இந்த அடைக்கல பட்டணம் தெரியாம தப்பு பண்ணவனுக்கு. என்னது? தெரியாம தவறு செய்தவனுக்கு அவன் சபைக்கு முன்பாக நிற்கிற வரைக்கும் பழி வாங்குகிறவன் கையினால் சாகாதபடிக்கு ஓடி போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே. நமக்கு தெரிஞ்ச பட்டணம்லாம் என்ன? சென்னை, பாம்பே. இதுதான். இந்த பட்டணத்தை நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணல, பார்த்தது இல்லை. அப்போ பாருங்க, இந்த அடைக்கல பட்டணம் ஒரு தெரியாமல் செய்த தவறுகளை ஆண்டவர் என்ன பண்றாரு, இவன் சாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் இவ்வளவு கரிசனை உள்ளவராய் ஒரு ஜீவன் போய்விடக்கூடாது, அநியாயமா என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு ஜீவன் போயிடக்கூடாது என்பதற்காக இந்த அடைக்கல பட்டணத்தை உருவாக்குகிறார். இந்த அடைக்கல பட்டணம் யாருக்கு உதாரணமா இருக்கிறது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உதாரணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி பழைய ஏற்பாட்டுல வாசிச்சாலும் அந்த நிழலை நாம பார்த்தா நிஜத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண முடியும், நம்மளால
பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த அடைக்கல பட்டணம் ஓடி வந்து அதுக்குள்ள சேர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. அதுதான் சொன்ன காலையில் ஜெர்சன் எடுக்கும்போது இதுதான் இன்னைக்கு அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மறைவு. அல்லேலூயா. அது ஒரு ரகசிய இடம். அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகாது, பிசாசின் தந்திரங்கள் செயல்படாது. அந்த மறைவுக்குள்ள நாம போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சத்துருவின் காரியமும் செயல்படாது. அல்லேலூயா. அப்போ இந்த அடைக்கல பட்டணத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா, டெய்லி நாம தவறு செய்யறோம். தினமும் என்ன ஆகுது, நாம ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த அடைக்கல பட்டணத்தை நோக்கி நாம என்ன பண்ணணும், ஓடி வரணும். ஆண்டவர் சொல்ற, நீ உள்ள வந்துட்டீங்கன்னா போதும், உள்ள வந்துட்டீங்கன்னா அதுக்கு மேல சத்துரு ஒண்ணு என்ன பண்ண முடியாது, பின் தொடர முடியாது. உன் மேல கைய வைக்க சத்துருவுக்கு அதிகாரம். அப்னேர், இந்த அப்னேரை குறித்து படிக்கும் பொழுது வாசிங்க 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அப்னேரை ஒரு பிளான் பண்ணி ஒரு கொலை நடக்குதுங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 26. யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். எல்லாம் இங்க கவனிங்க, பைபிள் நான் படிக்கிறேன் கேளுங்க. யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் திறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர், வசனம் படிங்க. அப்னேர் எங்க திரும்பி வரும் பொழுது எப்ரோனுக்கு. எப்ரோன் என்ன ஊரு, நல்ல கவனிங்க. எப்ரோன் என்ன ஊரு, அடைக்கல பட்டணம். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வரப்போகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே, எங்க எப்ரோனுடைய வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். எப்ரோன் என்ன பட்டணம், அடைக்கல பட்டணம். பாருங்க, என்ன போன வாரம் தான் யோவாபை குறித்து ரொம்ப பெருசா பேசினார். இந்த வருஷம் யோவாப் என்ன பண்றாரு, இந்த வாரம் யோவாபை குறித்து இப்படி பேசுறேன்னு பார்க்காதீங்க. யோவாப் செய்தது அவர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி சரியான காரியம்தான். ஏன்னா அப்னேர் பிளான் பண்ணி தான் என்ன பண்ணான், அவன் தம்பி ஆசகேலை என்ன பண்ணான், கொன்று போட்டான். ஸோ அதற்கு யோவாப் என்ன பண்ணாரு, திரும்பி அந்த அப்னேரை கொன்று போடுறான். ஆனா இந்த காரியம் எப்ரோனின் வாசல்ல நடக்குது. அந்த அடைக்கல பட்டணத்துக்கு உள்ள என்டர் ஆகுறதுக்கு அவனுக்கு ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. ஒரு ஒளிமுக வாசல் கிட்ட நிக்கிறான் இந்த அப்னேர். ஆனா இந்த யோவாப் என்ன பண்றாரு, கொஞ்சம் ஒரு பக்கமா இங்க வா, நீ என்ன பண்ணாத, அடைக்கல பட்டணத்துக்குள்ள போகாத, இங்க வா, நான் உன்கிட்ட ஒரு பேசணும்னு சொல்லி நைஸா பேசி என்ன பண்ணிட்டான், கூப்பிட்டு வெளியே வந்துட்டு அவன் கத்தியால கொண்டு போடுறான். பிசாசு நிறைய நேரங்கள்ல நம்மளை இந்த அடைக்கல பட்டணத்தின் வாசலுக்குள்ள பிரவேசிக்கவே என்ன பண்ண மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. ஏன்னா அதுக்குள்ள பிரவேசிச்சுட்டேன்னா உன்னை யாரால என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. தாவீது எப்படி அழுகுறாருன்னா, இதுக்கு அடுத்தது அப்னேர் செத்ததுக்காக தாவீது ஒரு காரியத்தை சொல்லி அழுகுறாரு. அழுவுல ராஜா அப்னேருக்காக 33ஆம் வசனத்தில் சொல்லுது, ராஜா அப்னேருக்காக புலம்பி மதி கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ. ஏன்னா அப்னேருக்கு ரூல்ஸ் தெரியும். அப்னேருக்கு ரூல்ஸ் தெரியும். அடைக்கல பட்டணத்துக்குள்ள போனா யாரும் யாரையும் என்ன பண்ண முடியாது, கொல்ல முடியாதுங்கிற ரூல்ஸ் அப்னேருக்கு தெரியும். வாசல்ல நின்று ஏன்டா பேச வச்சா, உள்ள கூட்டு போய் என்ன பண்ணிருந்திருக்கலாம், நீ பேசினா உன் மேல கை வச்சிருக்க அவனால முடியாது.
கை வச்சிருந்தா யோவாவுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். மதிக்கட்டவன் போல என்ன பண்ணிட்ட நீ? சாகிறது போல செத்துட்டியா? பிசாசு பல நேரங்கள்ல நம்ம அடைக்கல பட்டணத்துக்கு கிட்ட போறோம், எப்படியாவது என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் கிட்ட போறோம்னு போயிடுறோம். ஆனா ரகசியம் என்ன பண்றோம், வா பாய்ங்க வா, கொஞ்சம் உங்ககிட்ட என்ன பண்ணணும், இப்போ நேரம் கழிச்சு என்ன பண்ணலாம், போகலாம். இந்த சினிமா பார்த்துட்டு பட்டணத்துக்குள்ள என்ன பண்ணு போ. இந்த ஒரு சின்ன தப்பை மட்டும் செஞ்சுட்டு அடைக்கல பட்டணத்துக்கு போ. அப்போதான் வசனம் சொல்லுது, மதிக்கட்டவன் மாதிரி பண்றியா, மதிக்கட்டவன் சாகிறது போல செத்துட்டே. இந்த அடைக்கல பட்டணம் எவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃபான ஒரு இடம். அந்த இடத்துக்கு போகாம இப்படி உயிரை விட்டுட்டேன். ஏசப்பா கிட்ட போறோம், அவ்வளவு கிட்ட போயிட்டோம். ஆனா நுழையில் நின்று நம்ம பின்வாங்கிட்டோம்னா ஆண்டவர் சொல்லுவாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, மதிக்கட்டவன் போல என்ன பண்ற, நல்லா ஆரம்பிச்ச நீ ஒழுங்கா முடிக்க வேணாமா? அழகா ஆரம்பிச்சிருப்பா, அடைக்கல பட்டணத்தை நோக்கி போனே, எப்படி நோக்கி தான் போன, முடிக்க வேண்டியதான அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிட்டு இப்படி ஜீவனை இழந்துட்டீங்க. தாவீது அழுகுறாரு, மதிக்கட்டவனு போல சேர்த்து போயிட்டா. எவ்வளவு பெரிய ஆளு நீ, சவுல் கிட்ட கூட இருந்து சவுலோடு கூட சேர்ந்து பராக்கிரமா அவருடைய சொந்தக்காரன் தான் அப்படின்னு. ஆனா அவ்வளவு ஒரு ராஜரீகமான ஒரு நபர். அவர் இருந்து படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கேரக்டர். அப்படி செத்து போயிட்டேன்னு அழுவார். இந்த நாள்ல கூட அடைக்கல பட்டணத்து கிட்ட நிறைய பேர் இருக்கும், ஆண்டவர் கிட்ட போகணும் போகணும் போகணும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அதுக்குள்ள போயே ஆயிடணும். ஹல்லேலூயா. இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள என்ன பண்ணணும், பிரவேசிக்கணும். அங்கதான் பாதுகாப்பு, அங்கதான் நோவாவின் பேழைக்குள்ள போனாதான் பாதுகாப்பு. பேழைக்கு வெளியே இருந்தா பாதுகாப்பு கிடையாது. இந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ள என்ன பண்ணணும், நாம போய் ஆகணுங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் புதிய ஏற்பாட்டுல சின்ன பிள்ளைகள்லாம் டப்பு டப்புன்னு வசனம் தெரியும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு பாருங்க, அடைக்கலமாய் ஓடி வந்த, அடைக்கல பட்டணத்தை நோக்கி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு எது தெரியுமா அடைக்கல பட்டணம்? இந்த புதிய ஏற்பாட்டுல, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த 2 மாறாத விசேஷங்கள். ஹல்லேலூயா. ஒண்ணு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. இதுதான் நமக்கு அடைக்கல பட்டணம். இன்னைக்கு எந்த ஊருக்கு போய் போறது? பாம்பேக்கு போனா அடைக்கலமா இருக்கலாமா? பெங்களூர் போனா அடைக்கலமா இருக்கலாமா? இந்த காலகட்டத்துல, நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் கையில வச்சிருக்கிறீங்க பாருங்க வேதாகமம். இந்த வேதாகமம் தான் அடைக்கல பட்டணம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, இல்ல ஏதோ ஒரு காரியமா, இந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளாய் போங்க. இந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளாய் போகும் பொழுது வசனம் சொல்லுது, அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இந்த 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அடைக்கலம் வேணும்னா இதை ஓபன் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, இதை நீ ஓபன் பண்ணினா போதும், உனக்கு ஆறுதல் உண்டாகும், உனக்கு அடைக்கலம் கிடைக்கும். வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் அடைக்கலத்தை கொடுக்கிற தேவன். இப்போ இந்த வசனத்தை நான் எவ்வளவு நாள் வாசிச்சிருக்கேன், ஆனா எனக்கு அது பெருசா ஒரு இம்பாக்ட் பண்ணல. அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்தாச்சு, சீக்கிரம் முடிச்சிருக்கேன். அடைக்கல பட்டணத்திற்குள்ள வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு வெளியே போனா, வசனம் சொல்றது அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே போனா ஒரு ஜீவனுக்கு உத்தரவாதம் கிடையாது. அவன் தவறுதலா செத்தாலும் அவன் மேல என்ன பண்ணுவான், கோபமா தான் இருப்பான்.
கை தவறி தாங்க விழுந்துச்சு, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம வண்டியை ஓட்டி என்ன பண்ணிட்டேன், இடிச்சுட்டேன், தெரியாம தான் பண்ணிட்டேன். இருந்தாலும் சொந்தக்காரன் மேல என்ன பண்ணிருப்பான், கோபமா தான் இருப்பான். அப்போ எப்பதான் இவனுக்கு தீர்வு? அப்ப எப்பதான் இவன் விடுதலை ஆவான்? அவன் சொந்த ஊருக்கு எப்ப போவான்? அடைக்கலப்பட்டினத்துல அவன் சொந்த ஊர்ல போய் சுதந்திரமா எப்போ வாழ்வான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகும் 35:28. பழி வாங்குகிறவன், 27ல இருந்து வாசிக்கிறேன் நானு. பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் மேல் இரத்தப்பழி இல்லை. வெளியே போய் கொன்று போட்டால், அவன் அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே வந்துட்டா இரத்தப்பழி இல்லை. 28ஆம் வசனம், கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலை செய்தவன் எவ்வளவு நாள் இருக்கணும்? பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு என்னாகும்? 35:28. பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு, வசனத்தில் நான் மறுபடியும் தெளிவா வாசிக்கிறேன். பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பி போகலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. பிரதான ஆசாரியன் மரிச்சார்னா அவனுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. அவனுக்கு எப்பவுமே விடுதலை கிடையாது. until and unless பிரதான ஆசாரியன் மரித்தார். புரியுதா உங்களுக்கு? பிரதான ஆசாரியன் மரித்தாதான் அவர் சுதந்திரமா என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவன் என்னதான் அடைக்கல பட்டணத்துக்குள்ள பூந்து போனாலும் அவன் வெளியே இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, டேய் உன் சொந்த ஊர் எங்கடா, நீ அயலாவத்துல இருந்து வந்து இங்க வந்து என்ன பண்ற, குடியிருந்துட்டு இருக்கிற, நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க வேணாமா, சுதந்திரமா இருக்க வேணாமா? அப்ப சொல்லுவான், அப்படி நான் சுதந்திரமா இருக்கணும்னா எனக்காக ஒருத்தர் செத்தாகணும். எனக்காக ஒருத்தர் செத்தாதான் நான் சுதந்திரமா என்ன பண்ண முடியும், வெளிய சுத்த முடியும். ஹல்லேலூயா. அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிறோம், ஆனாலும் ஒரு கெட்ட ஒரு கட்டுகளுக்குள்ள நாம் என்ன பண்றோம், இருந்து கொண்டு வரோம். அந்த ஆண்டவர் சிலுவையிலே பிரதான ஆசாரியனாய் அவர் மரித்த பொழுது நாம் கட்டுகள் நீங்கி சுதந்திரமா என்ன பண்றோம், இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அது உள்ள இருக்கிறவங்க எதுக்கு தெரியுமா வெயிட் பண்ணிருப்பான், எப்படா பிரதான ஆசாரியன் சாவம், நம்ம வெளியே போயிட்டு சுதந்திரமா இருக்கலாம். அந்த அடைக்கல பட்டணமும் ஆண்டவர் தான், இந்த பிரதான ஆசாரியனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. உனக்கு சும்மா டப்புன்னு டைம் பாஸ் பண்ண காப்பாத்துறதும் அவர் தான், நிரந்தரமா விடுதலையாக்கி உன்னை சுதந்திரமா சுத்த வைக்கிறதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. இந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கிறது, பிரதான ஆசாரியர் எப்ப பாஸ் ஆவார், ஆனா நமக்காக ஒரு நாள் சிலுவையில் ஆண்டவர் மரித்தார். எப்படி தெரியுமா மரித்தார்? ஒரே தரம் பிரவேசித்து, பிரதான ஆசாரியனா என்ன பண்றாரு, ஒரே தரம் பிரவேசித்து காலத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒரே நாளில் என்ன பண்ணார், ஆண்டவர் செஞ்சார். இனிமே எங்க போனாலும் பிரதான ஆசாரியர் மரிக்கணுமானா அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, மரிச்சிட்டார். உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. உனக்கு விடுதலை. நீ செஞ்ச தவறுக்கு ஆண்டவர் நோக்கி மன்னிப்பை கேட்டீங்கன்னா உனக்கு விடுதலை, ஃப்ரீயா இருக்கலாம். ஏன்னா பிரதான ஆசாரியர் நம்மளாக ஏற்கனவே மரித்து விட்டார். ஹல்லேலூயா. அப்ப இந்த 6 பட்டணங்கள் அடுத்த வாரம் முடிந்த இந்த 6 பட்டணங்கள் நடந்த காரியத்து சில காரியங்கள் இருக்குது. ஒரே விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த சீகேம்ங்கிற ஒரு பட்டணம் இருக்கு இல்லையா, சீகேம்னு ஒரு பட்டணம், என்ன பட்டணம், அடைக்கல பட்டணம். இந்த சீகேம்ல நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா?
சீகேமில் யோசேப்பின் சகோதரர்கள் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். நல்ல வசனத்தை கவனிச்சீங்க தெரியும். உங்கள் யாக்கோபு சொன்ன சகோதரர்கள் சீகேமில் ஆடுகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீ போய் என்ன பண்ண, இந்த அப்பத்தையும் பயிற்று நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அங்க அனுப்பப்படும் பொழுது அந்த சீகேம் யோசேப்புக்கு பதிலாய் யோசேப்பை குழியில தள்ளுறாங்க. அந்த குழியில தள்ளின பிறகு அவருடைய வஸ்திரத்தை எடுத்து அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகிறது. அது ஏன் சீகேம் அடைக்கல பட்டணமானதுன்னா அந்த இடத்துல ஒரு ரத்தம் சிந்துதல் நடைபெற்றது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகி அந்த இடத்துல அந்த அவனுடைய யோசேப்பின் ட்ரெஸ்ல என்ன பண்ணாங்க, அந்த ரத்தத்தை போட்டு அதை கொண்டு போய் என்ன பண்றாங்க, வசனம் சொல்லுது, உலக தோற்று முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. எந்த இடத்துலலாம் ஆட்டுக்குட்டியோ இல்லை மாடு பலியாகுதோ அது இயேசுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம், இது எங்கன்னு தெரியல, இது மலை தேசத்துல இது அடைக்கலப்பட்டணும். எனக்கு தெரிஞ்சு ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி பலியாச்சுங்க, அது கூட அடைக்கலப்பட்டலாமா? எங்கெங்கெல்லாம் பலி செலுத்தி ஒரு பட்டணத்துல அந்த ஒரு ஆட்டுக்குட்டி பலியாச்சோ அது அடைக்கலப்பட்டணமா இருக்கலாம். ஆனால் சீகேமில் ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகி யோசேப்பு ட்ரெஸ்ல போட்டு என்ன பண்றாங்க, கொண்டு போய் காட்டுறாங்க. அடைக்கலப்பட்டணமாகிய ஆண்டவராகிய இயேசுக்குள்ள இன்னைக்கு என்ன பண்ணுங்க, ஸ்டெப் இன் பண்ணுங்க, உள்ள போய் என்ன பண்ணுங்க, அந்த பாதுகாப்புக்குள்ள அவசரம். இன்னைக்கு இப்போ ரட்சிப்பணும்னா என்ன பண்ணணும், அடைக்கலப்பட்டதுக்குள்ள ஓடி போய் விழிஞ்சுக்கணும். போன பிறகு நிரந்தரமான தீர்வும் அவர் தான். ஹல்லேலூயா. நிரந்தரமான நம்பிக்கையும் அவர் தான். ஏன்னா ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டார், சிலுவை